நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தமிழக அரசு மின் கட்டணத்தின் விலையை 15% உயர்த்தியுள்ளது. இது நடுத்தர மற்றும் ஏழை மக்களை கவலைக்கு உள்ளாக்கியுள்ளது. தமிழகத்தில் மின்சார கட்டணத்தின் விலையை உயர்த்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிக்கை வெளியிட்டது. இந்த அறிவிப்பு தமிழகத்தின் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 மாதத்திற்கு 500 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு கட்டண மாற்றம் இல்லை என்று அரசு சொன்னாலும் வாடகை வீட்டில் வசித்து வரும் நளினி இந்த விலை உயர்வு செய்தியை தனக்கு மிகவும் கவலை அளிப்பதாக உள்ளது என்கின்றார். முடியாது இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும். இல்லை வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு கரண்ட் பில் அதிகபட்சமாக ஏறிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுவும் 15% ஏற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதில் வர நடுத்தர மக்களாக இருக்கிறோம். நாங்கள் வசதியோடப்பா இருக்கிறோம். முந்தைய மானியங்களையும் சேர்த்து தமிழக அரசு மின்சார வாரியத்திற்கு இனிமேல் ஆண்டுக்கு 6,295 கோடியே 35 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கவிருக்கின்றது. இருந்தபோதிலும் மின்சாரத்தை மட்டுமே நம்பி இருக்கும் சிறு தொழில் முனைவர் நீலகண்டன் மின்கட்டண உயர்வை பற்றி கூறும்பொழுது, கரண்ட்டே இல்லாமல் இருக்கிறதுக்கு 15% வந்து அதிகரிச்சு கரண்ட் பில் கட்டி போகிறதுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு? இந்த கட்டண உயர்வால் 94% மக்களுக்கு பாதிப்பில்லை என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் என்பது இன்றைய வாழ்க்கையில் மக்களின் அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்ட நிலையில் மின்சார கட்டண உயர்விற்கு அரசாங்கம் பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் இன்றைய நிலைமையில் மக்கள் இதை ஏற்கவில்லை என்பதே உண்மை. வே. அருண்மொழிவர்மன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.